கொண்ட பாடல்கள்லாம் நல்ல பொழுதுபோக்கு பாடல்கள் தான். இப்போ அந்த பாடல்களை திரும்பி நடுவர் கொஞ்சம் பாடட்டும்னு இன்னைக்கு யாரும் கேட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பாடலில் ஒரு பகுதி கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றோம். அந்த பாடல்கள் பாடுறது அவ்வளோ சிரமம். பாட்டு சிரமம்னு சொன்னால் அந்த பாட்டு எழுதினவே எவ்வளோ சிரமப்பட்டு எழுதியிருப்பாங்கிறதையும் பாருங்கள். அப்படி நல்ல பாடல்களை பாடினாங்க. அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலையெல்லாம் பட்டிமன்றம் இருக்குன்னாங்க. திருவாசகத்துலையும் இருக்குது. எட்டினோடும் 2 அடி அறியாதனை ஏனை பட்டிமண்டபம் ஏற்றினேன்னு சொல்லி இருக்குது. இலக்கியங்களில் வர்றதெல்லாம் சேர்த்தான். நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பட்டிமன்றத்தில் சீராக சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது விஜய் அவருடைய வாதத்தை மறுப்பதற்கும் தம்முடைய அணியினுடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்கும் அருமை தம்பி பாண்டியராஜன் அவர்கள் வருகிறார்கள். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று ஆசிரியர் பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நடுவர் ஐயாவுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொட்டில் குழந்தை ஒன்று அழுதால் அதை தூங்க வைப்பது இந்த இசை பாடல்கள் தான். ஏன்னா இன்னைக்கு பாதி பேருக்கு தாலாட்டை மறந்து போச்சு. ராணுவ எல்லையில நின்று ஒரு ராணுவ வீரர் போர் புரிகிறார்னா அவர் போர் புரிகிறதுக்கு தூங்காம அவர் விழிச்சிருக்கிறதுக்கும் இந்த பாடல்கள் தான் பயனுள்ளதா இருக்கு. நித்திரை இல்லா இரவுகள் 1000 திரை இசை பாடல்கள் கேட்டால் நிம்மதி ஆகிரும். எதுங்க உங்களுக்கு நிம்மதியை தருது இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். எந்திர மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க ரிலாக்ஸ்ங்கிறது யாருக்குமே கிடையாது. அந்த ரிலாக்ஸ் பண்றதுக்கான பாடல்கள் தான் திரை இசை பாடல்கள். நீங்க திரை இசை பாடல்கள் நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்கு, அதை விட்டுவிட்டு புரியாத மொழியிலே பேசிட்டு இருக்கீங்க. தமிழே வரலையப்பா. இரவு முழுவதும் பயணம் செய்யறோம், ஒரு பேருந்துல பயணம் செய்யறோம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வரப்ப மதுரை பஸ் எனக்கு கிடைக்கல, திருநெல்வேலி பஸ் தான் கிடைச்சிச்சு. பஸ்ல ஏறி உக்காந்துட்டேன். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு அப்படின்னு பாட்டு போட ஆரம்பிச்சாங்க. அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னால தூங்கவே முடியல. நான் கேட்டுக்கிட்டே தான் வரேன். எனக்கு பயண களைப்பு. 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதே எனக்கு தெரியல. கடைசியில போட்டாங்க மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னை வந்து நேசம் போட்டாங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம மதுரையில இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டிரைவர்கிட்ட வந்து சொல்லுவான், அண்ணே மதுரை வந்தா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க நான் இறங்கணும். தம்பி திருமங்கலம் வந்துருச்சுப்பா, என்ன மதுரையில இறங்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்றாரு. எனக்கு ஒரே சாக்கு, அட இந்த டோல்கேட்ல தான் இறக்கி விடுங்க, அப்படி இறங்கி போயிடுறேன்னு. அப்படி பயண கலைப்புகளே தெரியாம இந்த பாடல்கள் தாங்க நாங்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பாடல்கள் சிறந்துகிட்டு சிறப்பா இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பமே எப்படிங்க ஆரம்பிக்கும்? திரை இசை பாடல்களோட தாங்க ஆரம்பிக்கும். முந்தி முந்தி விநாயகரே 30 முக்கோடி தேவர்களேன்னு பாடல்களே திரை இசை பாடல்கள் மூலியமா தான் ஒரு சுப நிகழ்ச்சியே இன்னைக்கு ஆரம்பிக்குது. அதுபோக சமீபத்தில் நான் வந்து ஒரு தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கல்ல, தூப்புனித நீராட்டி விழா, அந்த விசேஷத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து திரை இசை பாடல்கள் தான் பெரும்பாலுமே போட்டாங்க. அதுல ஒரு பாடல் திரும்பி திரும்பி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன பாடல்னா, மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே பட்ட புல பிறந்ததுன்னு பொலிக்காட்டில் கூவும் குயிலே தாய்மா மெசீர் சுமந்து வாராண்டி அவ தங்க கொலுசு கொண்டு வாராண்டின்னு பாட்டு போட்டுட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, கேட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அதே பாட்டு போட்டாங்க. என்னங்க மறுபடியும் பாட்டு போடுறாங்க, ஒன்ஸ் மோர் யாரு கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மோரும் கிடையாது, ரசமும் கிடையாது, மொத்தம் 6 மாமைங்க. 6 மாமை வரப்ப இந்த பாட்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னாங்க. அப்படி மாமன்களை வரவேற்கிறதுக்கு மரியாதை தருவதற்கும் கூட இங்க திரை இசை பாடல்கள் பயன்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கு. அப்புறம் வந்து இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் மேக்கப் போடுறாங்களோ இல்லையோ, மேடைக்கு வர்றப்ப மலையூரு நாட்டாம மனசை காட்டு பூட்டாம உன்ன போல யாரும் இல்ல மாமா, தஞ்சாவூர் ரசாவ தாராளமா தந்தாங்க மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா, தொட்டூர் பறக்கும் மம்பட்டிங்க அட மம்பட்டிங்க. அந்த பாட்டு போடாம எந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு வரதே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து உற்சாகமா வராங்க. அந்த உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு பயன்படுது இந்த பாட்டு தாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து திருமணம் முடிய போது பாத்தீங்கன்னா 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும், சோலைவனத்தில் 2 சோடி குயில் போலதான் காலம் முழுக்க இங்கு வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்கு பயன்படுதுங்க. திரை இசை பாடல்கள் வாழ்த்துவதற்கு பயன்படுது. அப்புறம் மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோயில் வாசல் திறந்து வைப்போம் வா வான்னு வரவேற்பை தரதுக்கும் இந்த பாடல்கள் திரை இசை பாடல்கள் தாங்க பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஒரு
தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வளகாப்பு விசேஷம் நடத்துவாங்க. அந்த விசேஷத்துக்கு இந்த திரை இசை பாடல்கள்லாம் பயன்பட்டு இருக்கு. அம்மன் அருள் இல்லை இன்னா பெண்ணிங்கு தாயாயாவதெங்கே, பிள்ளை செல்வம் இல்லை என்ற பேச்சுக்கள் பொய்யாய் போனதிங்கே, ஊரில் ஏறு எல்லாரும் ஒரு சேரும் இந்நேரம் வானவராயனுக்கும் ராணிக்கும் வாரிசு வந்தாச்சு, அடிராக்கு முத்துராக்கு புதுராக்குடைய சூட்டு வளைகாப்பு தங்க காப்பு இவ கை பிடிச்சு பூட்டு பாடல்கள் பார்த்து பல வருடங்கள் உங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்த ஏக்கங்களை போக்கி மகிழ்ச்சியை தர்றதும் இந்த பாடல்கள் தாங்க தந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சமீபத்துல ஒரு பாடல்கள் வந்து திரை இசை பாடல்கள், அது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அன்புனா தாய் அன்பு தான் பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை, என் பிள்ளை எட்டு வைத்த நடகை போல என்ற இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மலைலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை, தந்தைக்கும் தாயமுதம் சுமந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. ஒரு தந்தை எப்படி தாயா மாறுறாருன்ற உணர வைக்கிறது கூட இங்க தமிழ் இசை பாடல்கள் தாங்க பயன்படுத்திட்டு இருக்கு. அப்புறம் சமீபத்துல அக்கா சொன்னாங்க, எந்த வர திரை இசை பாடல்களும் கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. இன்னைக்கு சமையலறையை தாண்டி பெண்கள் சாதனையாளர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கும் நிறைய பாடல்கள் தமிழ் இசை பாடல்கள் உறுதுணையா இருக்கு. அவங்க சோகமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிறைய பாடல்கள் இருக்கு. சுடரி சுடரி வழிகள் நீதானே, ஒளியாய் மிளிரும் வெளியும் நீதான், இலக்காய் மலர்ந்தால் அடி பூக்காதே, கிழக்காய் இருந்தா இருள் சேராதே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நிறைய பாடல்கள் இப்ப லேட்டஸ்டா வந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ் பாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரோஜா செடி போலே நீ பூக்கலாம் இங்கே, காற்றோடு போராடும் குணம் வேண்டுமே, அட உள்ளங்கையால் சூரியனை மூடிட முடியாதே, ஒரு பறவை மோதி கோபுரம் தான் சாய்ந்திடக்கூடாதே, தோழனே தோழனே ஓவியன் கைவிழி சித்திரம் ஆகுது, ஒவ்வொரு வழியிலும் சாதனை உள்ளதுன்னு நம்ம எத்தனையோ தோல்விகள்ல துவண்டு போனாலும் திரை இசை பாடல்கள் துணையா இருக்குன்னு சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரை இசை பாடல்கள் முழுக்க முழுக்க பயன்பாட்டுக்கே உரியது. அதையும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.